வெல்கம் டு செந்தூர் மல்டி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, சீரகம், வத்தல், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் சிக்கன் 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதனால் 1.5 கிலோ சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதுல தக்காளிக்கு பதில் டொமேட்டோ சாஸ் ஊற்றி தருவாங்க. நம்ம அதை செய்யாமல் நேச்சுரலாக தக்காளி போட்டு செஞ்சுருக்கோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா 10 காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கோம், அதையும் சோம்பு உள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பெப்பர் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி கூட. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பெப்பர் தூள் நல்லா ஆட் பண்ணி சாப்பிட்டா கொரோனா வராமல் இருக்கும். அதனால் நல்லா பெப்பர் நிறைய ஆட் பண்ணி சிக்கன் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிக்கன் வேகிறதுக்காண்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வத்தல் உப்பு கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Wow.